குட்டி பேபி எடிட்டிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்ஸில் வந்து பெஸ்ட்டான சூப்பரான கார்ட்டூன் ஃபோட்டோவாக நம்ம ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படி எடிட் பண்ண ஃபோட்டோஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ஸ்டிக்கர்ஸாக ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இந்த வீடியோவில் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முதல் குட்டி பேபி எடிட்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் கார்ட்டூன் பொம்மைக்கெலாம் மாறலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு May 17, அதாவது ஒரு 4 டேஸுக்கு முன்னால் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம எப்படி என்னென்னு பார்க்கலாம். சூஸ் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அஜித் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாடி வச்சுருக்கிற மாதிரி, தாடி இல்லாத மாதிரி, நம்ம இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி எது இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தாடி வச்சு அஜித் செம்மையாக இருக்கார். இருக்கிற அஜித்தை பார்த்தீங்கன்னா குட்டி பிள்ளை மாதிரி இருக்கார். ஓகே, நமக்கு இதை விட பெஸ்ட்டாக வேணும்னா அந்த கடைசியில் இருக்கிற மோஸ்ட் ஸ்டைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இதை விட பெட்டரானது வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு எவ்வளோ ஸ்டைலாக இருக்குது பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதில் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை விட பெஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸுக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா Toonme ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, நம்ம கேலரியில் போய்ட்டு அதே அஜித் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம மேலே அதை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணணும்னா கீழே டவுன்லோட் இன் ஹெச்டின்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணி நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பார்த்துட்டோம். நம்ம இனி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டிக்கர்ஸ் மூலியமாக ஷேர் பண்ணுறது பார்க்க போகிறோன்னு சொன்னேன். அதில் ரெண்டாவதாக ஸ்டிக்கர்ஸ்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி நிறைய வந்திருக்கும். இதில் வந்து ட்ரை எனது ஃபோட்டோ, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே இல்லாமல் போயிடும், அதாவது எரர்ஸ் ஆகிடும். இனி நம்ம இந்த ட்ரை எனது ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் கேலரி, அதாவது வந்து ஃபோட்டோ எடுக்கிற கேமரா வந்து நிற்கும். நம்ம அதில் கேலரியை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அதே அஜித் ஃபோட்டோவையே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா ஃபோட்டோ லோடிங் ஆகி ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டுது. இதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ஷேர் பண்ணணுன்னு பார்த்தா, ஒரு ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணால் அந்த ஸ்டிக்கர்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வரும். இது மூலயமா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம டூன் எஃபெக்ட்ஸ் என்ற தேர்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன்ஸ் ஃபோட்டோஸ் விட டிஃப்ரெண்ட்டாக எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து டாப் ட்ரெண்டே 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அதில் நம்ம ட்ரெண்டிங் என்ற ஆப்ஷன்ஸில் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம விஜயண்ணா ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். விஜயண்ணா ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அவங்களே நிறைய ஆப்ஷன்ஸ், ரொட்டேட், ஷேப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த கீழே க்ரீன் பட்டன்ஸ் இருக்குது. அந்த க்ரீன் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணால் ஃபோட்டோ லோடிங் ஆகும். லோடிங் ஆகி பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஆல்மோஸ்ட் டன், ஃபோட்டோ ரெடி ஆகிட்டுது. இதில் வந்து எவ்வளோ அழகாக அவங்கள ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் கீழே ப்ளஸ் அண்ட் பட்டன் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி அனிமேட் அண்ட் அதில் அனிமேட்ன்றதை கிளிக் பண்ணால் எங்களுக்கு கீழே அனிமேஷன்ஸ், அதாவது அதில் பட்டர்ஃப்ளைஸ், ரெட் கலர் பட்டர்ஃப்ளைஸ், ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளைஸ், அதில் செம்மையாக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளூக்கு ப்ளூ எவ்வளோ அழகாக க்யூட்டாக பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டு இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லெந்தாக போகிறதுனால நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் எஃபெக்ட், அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணால் பேக்ரவுண்ட் ஆப்ஷன். இதில் வந்து அவங்களே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ். அதில் வந்து நம்ம அவங்க கொடுத்த ஆப்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ண முடியும். நம்மளாம் எந்த ஆப்ஷனுமே கொடுத்து ஃபோட்டோ எதுக்குமே எடுத்து பேக்ரவுண்டில் வச்சுக்க முடியாது. அதில் நம்ம பிளாக்ன்ற ஆப்ஷனை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்தா ஃபோட்டோ லோடிங் ஆகுது. ஓகே, பேக்ரவுண்ட் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோட்டோக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து சூட் ஆகலை. இதில் உங்களுக்கு பிடிச்சதை வேறு ஏதாவது வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேக் போய்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் யுவர் டெக்ஸ்ட், இதில் வந்து நம்ம எடுத்து நம்ம நேமோ இல்லைன்னா நமக்கு பிடிச்ச எதையாவது டைப் பண்ணிக்கலாம். நம்ம அதில் விஜயண்ணா ஃபோட்டோன்றதுனால விஜயன்னு டைப் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பொண்ட், சைஸ் எல்லாமே, கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எந்த பொண்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த பொண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலர்ஸ் வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து இதை கீழே எங்கே வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் இதோட எப்படி தெரியணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ப்ரோ ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரோ எடிஷன் மூலமாக தான் ஓப்பன் ஆகுது பாருங்கள். சாதாரணமாக ஓப்பன் ஆகாது, ஏன்னா நம்ம இதுக்கு பேமெண்ட் செய்ய வேண்டியிருக்கும். இதில் நம்ம பார்த்தோன்னா ஃபேஸ், அதாவது ஹெட்டை வந்து பெரும்பா எடிட் பண்ணி கார்ட்டூன் மாதிரி எஃபெக்ட் பண்ணி காமிக்கிறது தான் இந்த ஆப்ஷன். இதில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம அஜித் பண்ண ஃபோட்டோவையே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள், ஃபேஸை மட்டும் எவ்வளோ அழகாக கார்ட்டூன் ஃபோட்டோ மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபேஸை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபோட்டோ அஜித்தனா ஃபோட்டோவுக்கு ஷூட் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது என்னென்ன ஷேப்ஸுக்குள்ளே நம்ம ஃபேஸ் வரணும், ஹார்ட்டு, அப்புறம் ரவுண்டு, பபிள்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் மூலயமா நம்ம ஃபோட்டோஸை கார்ட்டூன் ஃபோட்டோவாக சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆஃப் ஃபோட்டோஸ் எடிட்டிங், கைன் மாஸ்டர் வீடியோ எடிட்டிங்ஸை நம்ம தொடர்ந்து இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் குட்டி பேபியோட குட்டி பேபி எடிட்டிங் டியூட்டோரியல்.